இவைகள் வெறும் சம்பவங்கள் அல்ல, அவைகள் எல்லாம் நிறைவேறி நம் கண்களுக்கு முன்பாக நம்ம எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய அடையாளங்கள். ஏதோ சரித்திரத்தில் நடந்த சம்பவங்களாக நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தீர்க்க தரிசன அடையாளம்ங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிடும். எல்லா தீர்க்க தரிசனம் நடந்துருச்சு. அவங்களே சொல்றாங்க இன்னும் தேவாலயம் மட்டும்தான் பாக்கி. அந்த தேவாலயம் வரும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டு போவார், வருவதற்கு முன்பதாக. இதுதான் அந்த காலம். ஒப்பு கொடுப்போமா? நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில் பிரவேசிக்கணும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. அந்த எண்ணம், அந்த தீர்மானம் உங்களுக்கு வருமானால் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும். நீர் வரும்பொழுது மறுரூபமாகிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தோம் என்பது முக்கியம் அல்ல. நீர் வரும்பொழுது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். 3.5 வருஷம் நீ யூதாஸாக இருந்து, நீ அப்போஸ்தலனாக இருந்து கடைசியாக திருடனானா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் வாழ்நாளெல்லாம் திருடனாக இருந்தான். கடைசி சில மணி நேரங்கள் அவன் சீஷனாய் மாறினான், அவன் பரதீசிக்கு போய்விட்டான். இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு, ஒருவேளை பின்மாற்றத்தில் இருந்தாலும், இயேசுவை அறியாமல் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் உலகத்துக்குள்ள இருந்தாலும், இது ரட்சணிய நாள், இது வாய்ப்பு கொடுக்குற நேரம். இப்போ நீங்கள் மாறினா கூட கர்த்தருடைய வருகையில் பிரவேசிக்க முடியும். ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, 2 நாளும் உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். வருகிற ஜனங்கள் எல்லாரையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும், சந்திக்கிற கூட்டத்தில் காணப்படட்டும். இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் நீர் வருவதற்கு முன்பதாக ஒரு பெரிய அறுவடை நடக்கட்டும். ஏதோ வருடந்தோறும் நடக்கிற ஒரு கன்வென்ஷன், ஏதோ வருடந்தோறும் நடக்கிற ஒரு விழா, குடும்பமா போய் பொருட்காட்சிக்கு போயிட்டு போற மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த வருஷம் வரப்போகிற வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற விழாவா இது மாறட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும், ஆண்டவரே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்கள் அனலுள்ளவர்களாய் மாறவும், இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறியவும், கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் போது திரளான கூட்டமாகிய ஜனங்கள் இந்த பட்டணத்திலிருந்து புறப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஒரு நாள் ராத்திரியிலே 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் கிளம்புவார்களானால், அவர்களோடு கூட பிள்ளைகளும் அவர்களோடு கூட மனைவிகளும் புறப்பட்டு போவார்களானால், அதை காட்டிலும் அதிகமாக இந்த பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை பாராட்டும். 2வது எக்ஸோடஸ்ல திரளான ஜனங்கள் இந்த தூத்துக்குடியிலிருந்து கிளம்ப கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எல்லாவற்றையும் சாதகமாக்கி கொடுத்தீர். நாளை தினத்திலும் வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்திலும் எல்லாவற்றையும் சாதகமாக்கி கொடு. அநேகருக்கு அடுத்து நடக்கக்கூடிய சத்தியங்களை சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும்.